Good day to you all. நாம் ஒரு மொழியை கேட்க வேண்டுமாயின் நம்மிடம் இருக்க வேண்டிய அத்தியாவசியமான பண்பு இடைவிடாத பயிற்சி, a constant practice. அந்த வகையில் நாம் தினமும் 10 வாக்கியங்கள் தமிழிலும் அவற்றை எவ்வாறு ஆங்கிலத்தில் பேசிடலாம் என்பது பற்றியும் பார்க்க போன்றோம். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? தினமும் 10:30 மணிக்கு காலையில் வெளிவருகின்ற இந்த வீடியோவை பார்வையிட்டு இங்கு பயன்படுத்தப்படுகின்ற வாக்கிய அமைப்புகளில் தினமும் பேசக்கூடிய வாக்கியங்களை முடிந்தவரை உருவாக்கி பாருங்கள், எழுதி பழகுங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. One day you can be fluent in speaking English. If you have any doubts, please do comment. I will help you. Now, let's move on to the video. அவள் தன் அம்மாவுடன் சேர்ந்து இரவுணவு சமைத்தாள். உடன் சேர்ந்து, இதை நாங்க ஆங்கிலத்தில் எப்படி சொல்லலாம்? along with. along with. எல்லாரும் எப்படி சொல்லி பாருங்க. very good. along with. வாங்க உதாரண வாக்கியங்களை பார்ப்போம். அவள் சமைத்தாள், she cooked. கடந்த காலம், அதனால் she cooked. எதை சமைத்தாள்? அவள் இரவு உணவு சமைத்தாள். she cooked dinner. யாருடன் சேர்ந்து? தன் அம்மாவுடன் சேர்ந்து. along with her mother. she cooked dinner along with her mother. Again, she cooked dinner along with her mother. இவன் நீங்க நினைக்கலாம், இது நாங்க she cooked dinner with her mother அப்படின்னு சொன்னாலும் சரிதானே, இரண்டுமே ஒரே அர்த்தம் தானே, அம்மாவுடன் சமைச்சா, என்ன வித்தியாசம் அப்படின்னு யோசிப்பீங்க. சரிதான், இரண்டுமே அர்த்தத்தில் ஒன்றுதான். ஆனால் இங்கு இரண்டு பேரனுடைய பார்ட்டிசிபேஷனும் அங்க சரிக்கு சமனா இருக்கு என்பதை வலியுறுத்தி கூறுவதற்கு நாங்கள் along with என்பதைத்தான் பயன்படுத்துவோம். தனியா வித் போட்டோம் என்று சொன்னா உடன் என்ற அர்த்தம் வரும். அங்கு அவங்களோட பார்ட்டிசிபேஷனை பற்றி நாங்கள் எந்தவித கருத்தையும் தெரிவிக்கவில்லை. அவள் அம்மாவுடன் சமைத்தாள் என்ற அர்த்தம் மட்டும்தான் வரும். அங்க அவங்களோட பார்ட்டிசிபேஷனை பற்றியும் நாங்க சொல்லல, கருத்தை வலியுறுத்தி சொல்லவும் விரும்பல என்றது அர்த்தம். அப்போ ஒருவருடைய பங்களிப்பை பற்றி சொல்வதற்கும் கருத்தை வலியுறுத்தி சொல்வதற்கும் நாங்கள் என்ன பயன்படுத்துவோம்? உடன் சேர்ந்து என்றவாறாக along with என்பதை பயன்படுத்துவோம். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், குழம்பிக் கொள்ளாதீர்கள். அவர்கள் மற்ற அணியுடன் சேர்ந்து விளையாடினார்கள். they played. அவர்கள் விளையாடினார்கள். எவ்வாறு? மற்ற அணியுடன் சேர்ந்து, along with the other team. they played along with the other team. எங்கூட சேர்ந்தெல்லாம் எப்படி சொல்லி பாருங்க. they played along with the other team. நாங்கள் எங்கள் உறவினர்களுடன் சேர்ந்து படம் பார்த்தோம். நாங்கள் படம் பார்த்தோம். we watched the movie. யாருடன் சேர்ந்து? எங்கள் உறவினர்களுடன் சேர்ந்து. along with our relatives. we watched the movie along with our relatives. எல்லாரும் வாய்விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. well done. we watched the movie along with our relatives. குழந்தை குழுவுடன் சேர்ந்து நடனமாடியது. குழந்தை நடனமாடியது. the child danced. யாருடன் சேர்ந்து? குழுவுடன் சேர்ந்து. along with the group. the child danced along with the group. எல்லாருமே கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. the child danced along with the group. நான் என் சகோதரியுடன் சேர்ந்து அறையை சுத்தம் செய்தேன். Please comment your answer. Superb. அவர்கள் தங்கள் ஆசிரியருடன் சேர்ந்து பயணம் செய்தார்கள். Comment it now. Splendid. அவள் தன் சகோதரனுடன் சேர்ந்து வந்தாள். Comment your answer. Marvelous. You got it. நான் கல்லூரியில் இருந்தபோது நான் ஹாஸ்டலில் தங்கினேன். கல்லூரியில் இருந்த போது ஹாஸ்டலில் தங்கினேன்.
இரண்டுமே கடந்த காலத்தை தான் குறிக்கின்றோம். இவ்வாறாக நான் இருந்த போது என்பதை குறிப்பதற்கு ஆங்கிலத்தில் when I was என்றவாறு பயன்படுத்துவோம். மறுமுறை சொல்லி பார்ப்போமா? when I was, நான் கல்லூரியில் இருந்த போது when I was in college, நான் ஹாஸ்டலில் தங்கினேன் I stayed in a hostel. When I was in college, I stayed in a hostel. எல்லாருமே கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. When I was in college, I stayed in a hostel. நான் தனியாக இருந்த போது இசையை கேட்டேன். When I was alone, I listened to music. When I was alone, I listened to music. எல்லாரும் வாயிட்டு சத்தமா சொல்லி பாருங்க. Great. When I was alone, I listened to music. நான் பயமாக இருந்த போது, அதாவது பய உணர்வுடன் இருந்த போது நீ என்னை தைரியப்படுத்தினாய். இரண்டும் கடந்த காலம்தான். When I was afraid, you gave me courage. When I was afraid, you gave me courage. எங்களோட சேர்ந்து வாய்விட்டு சொல்லி பார்க்குறீங்களா? வாங்க சொல்லி பார்ப்போம். When I was afraid, you gave me courage. நான் ஓய்வாக இருந்த போது ஒரு புத்தகம் படித்தேன். Comment your answer. Well done. நான் சோர்வாக இருந்த போது நான் விரைவாக படுக்கச் சென்றேன். Earlier படுக்கச் சென்றேன். Comment it now. Wonderful. நான் வீட்டில் இருந்த போது மதிய உணவு சமைத்தேன். Comment it now. Very good. You got it. நான் சரி செய்த எல்லாவற்றையும் நீ மறந்துவிட்டாய். இவ்வாறாக எல்லாவற்றையும் நீ மறந்துவிட்டாய். இதை எப்படி சொல்லலாம் ஆங்கிலத்துல? நீ மறந்துவிட்டாய். You forgot. கடந்த காலம் என்றபடியா forget என்பதனுடைய இறந்த காலம், forgot என்பதை பயன்படுத்தி you forgot அப்படின்னு சொல்வோம். எல்லாவற்றையும் நீ மறந்து விட்டாய். You forgot everything. You forgot everything. எல்லாருமே கூட சேர்ந்து வாய்ட்டு சொல்லி பாருங்க. You forgot everything. நான் சரி செய்த எல்லாவற்றையும் நீ மறந்து விட்டாய். You forgot everything. I fixed. You forgot everything. I fixed. நான் படிப்பித்த எல்லாவற்றையும் நீ மறந்து விட்டாய். அதாவது நான் கற்றுக் கொடுத்த எல்லாவற்றையும் நீ மறந்து விட்டாய். You forgot everything. I taught. டீச்சினுடைய இறந்த கால வடிவம் taught. You forgot everything I taught. எல்லாம் வாழ்த்து சத்தமா சொல்லி பாருங்க. Great. You forgot everything I taught. நான் விளங்கப்படுத்திய எல்லாவற்றையும் நீ மறந்து விட்டாய். You forgot everything I explained. You forgot everything I explained. எங்க சேர்ந்து சொல்லி பார்க்குறீங்களா? You forgot everything I explained. நான் எழுதிய எல்லாவற்றையும் நீ மறந்து விட்டாய். Please comment your answer. Splendid. நான் உனக்கு காட்டிய எல்லாவற்றையும் நீ மறந்து விட்டாய். Comment it now. Bravo. நான் உனக்காக செய்த எல்லாவற்றையும் நீ மறந்து விட்டாய். Comment it now. Amazing. You got it. இப்பொழுது நீங்க செய்ய வேண்டியது என்ன? உடன் சேர்ந்து, அதாவது along with என்பதை பயன்படுத்தியோ, நான் இருந்த போது when I was என்பதை பயன்படுத்தியோ, எல்லாவற்றையும் நீ மறந்து விட்டாய் you forgot everything என்பதை பயன்படுத்தியோ, நடைமுறை வாழ்க்கையில் நாம் பேசிடக்கூடிய ஆங்கில வாக்கியங்களை சிந்தித்து பாருங்கள், எழுதி பாருங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.
then it will be helpful for other viewers, and if you have any mistakes or doubts, definitely I will help you. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன். மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு முடிந்தவரை அனைவருடனும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனை அழுத்தி கூடவே ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். Thank you for watching.